அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தில் அன்று ஒரு நாள் அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளை பார்த்து, யா அஹ்லல் ஜன்னா, சோனவாசிகளே என்று அழைப்பான். யாரை சோனவாசிகள் என்று அழைக்கின்றானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம்மையும் ஆக்கி வைப்பானாக. உடனே சோனவாசிகள், லப்பைக் யா ரப் வஸஅதைக், இதோ ரட்சகா, உனக்கு முன்னால் நாங்கள் வருகை தந்து விட்டோம், நீ அழைப்பதே பெரும் பாக்கியம் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் நிற்பார்கள். அல்லாஹு தஆலா கேட்பான், ஹர் ரலீத்தும், நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? சோனவாசிகள் பதில் சொல்வார்கள், நாங்கள் பொருந்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன இருக்கிறது? எங்களுடைய மீசான் தராசை கனமாக்கினாய், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு அளித்தாய், சோனத்திலே நுழைய வைத்தாய், நாங்கள் பொருந்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன இருக்கிறது யா அல்லாஹ்? அல்லாஹு தஆலா சொல்லுவான், இப்பொழுது அதை விடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். உடனே சோனவாசிகள், யா அல்லாஹ், அது என்ன? அனைத்தையும் விட சிறந்த ஒன்று. அல்லாஹு தஆலா பதில் சொல்வான், உங்களை நான் பொருந்திக் கொண்டேன், என்னுடைய பொருத்தத்தை, என்னுடைய அன்பை, என்னுடைய நேசத்தை, என்னுடைய பிரியத்தை உங்களின் மீது நான் பொழிந்து விட்டேன், உங்களை பொருந்திக் கொண்டேன், இனி ஒருபொழுதும் உங்களின் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில நாம் விரும்புகின்ற ஒரு பெரிய மனிதர் அல்லது நாம் விரும்புகின்ற மிக முக்கியமான மனிதர், அவருடைய எல்லா விதமான நலவுகளும் நமக்கு கிடைக்கிறது, ஆனால் அவருடைய பொருத்தம் நமக்கு இருக்கிறதா என்பது தெரியவில்லை, அவர் நம்மை நேசிக்கிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை என்கின்ற பட்சத்தில அவரே நம்மை அழைத்து, நான் உன்னை முழுமையாக நேசிக்கிறேன், உன் மீது அன்பு செலுத்துகிறேன், எல்லோரையும் விட உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷம் அடைவோமோ, எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோமோ, அதை விடவும் மிக சிறந்த மகிழ்ச்சியை சோனவாசிகள் அடைவார்கள். உலகத்திலே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய அன்பிற்காக. ரமலான் மாதத்திலே நாம் செய்கின்ற எல்லா அமல்களும் அல்லாஹ்வுடைய அன்பிற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் அமல் செய்வதும், நாம் ஆதரவோடு எதிர்பார்த்து இப்பொழுது அமர்ந்திருப்பதும் அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்திற்காகத்தான். நபிகளார் சொல்லுவார்கள் இல்லையா, மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே, அதுவும் அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை நாடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியவர்களாகத்தான். இப்ப கொடுப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, யாருடைய அன்புக்காக நாம் ஏங்குகிறோமோ அவர்களுடைய அன்பே நமக்கு கிடைத்து விட்டதற்கு பிறகு நம்முடைய பெரிய ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா? அவர்களை முழுமையாக பார்க்க வேண்டும் என்பதுதான் பெரும் ஆசையாக இருக்கும். ஆம், சுவனவாசிகள் அனைவர்களுக்குமே அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்ததற்கு பிறகு
அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்ததற்கு பிறகு, அல்லாஹ்வுடைய பாசம் கிடைத்ததற்கு பிறகு அவருடைய பெரும் ஆசை என்பது அல்லாஹ்வை கண்குளிர பார்க்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, லில்லதீன அஹ்ஸனு, யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னா, மிகச்சிறந்த நற்கூலிகள் வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு வஸியாதா, அதை விட அதிகமாகவும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று கூறுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காண்பித்ததற்கு பிறகு சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், சுவனவாசிகள் சுவனத்திற்கு சென்றதற்கு பிறகு அங்கிருந்து ஒரு சப்தம் வரும், உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்றாலும் கூட உங்களுக்கு மேல் மிச்சமாக கொடுக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது என்பதாக ஒரு சப்தம் வரும். சோனவாசிகள் எல்லாம் ஆச்சரியம் மிகுந்தவர்களாக, எங்களுக்கு எல்லா வகையான சுகங்களும் செல்வங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இதை தாண்டியும் நமக்கு என்ன இருக்க போகிறது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த திரை விலகிக் கொண்டே வரும். ஆம், அத்துணை வேர்களுடைய பெரும் கனவாக, பெரும் ஆசையாக இருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய அந்த தரிசனம், அல்லாஹ்வுடைய லிகா அப்பொழுது அனைவர்களுக்கும் கிடைக்கும். அன்றைய நாளிலே சிலருடைய முகங்கள் நாதிரா, பிரகாசமானதாக, மகிழ்ச்சியானதாக இருக்கும். இலா ரப்பிகா நாதிரா, தன்னுடைய இரட்சகனை அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய முகமெல்லாம் பிரகாசமாகிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்னு கஸீரிலே எழுதப்படுகிறது, அத்துணை வேர்களும் ஒரு மைதானத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள். அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அவர்களுடைய மேடைகளிலே அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹு தாலா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய திரைகளை விளக்குவான். அல்லாஹு தாலாவுடைய காட்சி, அவனுடைய தரிசனம், அவனுடைய லிகா அத்துணை சோனவாசிகளுக்கும் கிடைக்கும். அவனுடைய அந்த முகத்தை, அவனுடைய அந்த தரிசனத்தை பார்த்து அத்துணை பேர்களும் மெய்மறந்து போவார்கள். உலகத்துடைய இன்பங்கள் அத்தனையும் சிற்றின்பம், சுவனத்துடைய இன்பங்கள் அத்தனையும் சிற்றின்பம். அல்லாவை பார்க்கின்ற அந்த காட்சி மட்டுமே, அந்த தருணம் மட்டுமே பேரின்பம். அந்த பேரின்பத்திற்கு ஈடாக இந்த உலகத்திலும் இன்பம் இல்லை, அந்த ஆகிரத்திலும் இன்பம் இல்லை. ஆம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாளையிலே அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? அனைவர்களும் பார்க்க முடியுமா? கோடான கோடி நபர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தரிசனத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களே, சொர்க்கத்திலே கோடான கோடி நபர்கள் இருப்பார்களே, அத்துணை பேர்களும் அல்லாஹ்வை ஒரே நேரத்திலே பார்க்க முடியுமா? சஹாபாக்கள் கேட்ட கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்பார்கள். 14ஆம் நாள் இரவிலே சந்திரனை நீங்கள் பார்ப்பதற்கு ஏதாவது தடையாக இருக்கிறதா? முழு பௌர்ணமியை, முழு நிலவை நீங்கள் பூமியிலிருந்து பார்ப்பதற்கு உங்களால் முடியாமல் இருக்கிறதா? இல்லை என்பார்கள். மேகமில்லாத நாட்களிலே சூரியனை பார்ப்பதற்கு உங்களுக்கு முடியாமல் இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இல்லை என்பார்கள். அதே போன்று சந்திரனை நீங்கள் இங்கிருந்து ஒட்டுமொத்த உலகமும் பார்ப்பதை போன்று, சூரியனை இங்கிருந்து ஒட்டுமொத்த உலகமும் பார்ப்பதை போன்று அல்லாஹ்வை நீங்கள் கண்குளிர பார்ப்பீர்கள், கண்குளிர பார்ப்பீர்கள். அதை விடவும் பெரிய ஒரு இன்பம், அதை விடவும் பெரிய ஒரு மகிழ்ச்சி, அதை விடவும் ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்திலேயும் இல்லை, சொர்க்கத்திலும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எண்ணியத்திற்குரியவர்களே, சோனவாசிகள் அல்லாஹு தாலாவுடைய அந்த தரிசனத்தை, அந்த லிகாவை அவனை பார்த்ததற்கு பிறகு என்ன செய்வார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், உலகத்திலே சில மலக்குமார்கள் எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள். இதோ இந்த இரவிலே, இதோ அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, அல்லாஹ்வுடைய விஷயங்களை பேசுவதற்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலேயே இருப்பதற்காக இதோ ஒன்று கூடி இருக்கிறோம் இல்லையா? இது போன்றதொரு கூட்டங்களை அவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி தேடி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு கூட்டத்தை சில மலக்குமார்கள் பார்த்ததற்கு பிறகு மற்ற மலக்குமார்களை அழைப்பார்கள். வாருங்கள் வாருங்கள், உங்களுடைய தேவைகளின் பக்கம் வாருங்கள், நீங்கள் இதைத்தான் தேடிக்கொண்டிருந்தீர்கள், அனைவர்களும் ஒன்று சேருங்கள் என்பார்கள். அந்த கூட்டத்தை அப்படியே சூழ்ந்து கொள்வார்கள் மலக்குமார்கள். அப்படியே வானம் வரை அவர்கள் சூழ்ந்து கொண்டே செல்வார்கள். அல்லாஹு தாலா அவர்களிடத்தை பார்த்து, அல்லாஹுக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பான். நாங்கள் உன்னை விக்ரு செய்யக்கூடிய, உன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்ற, உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற, உன்னை துதித்து கொண்டிருக்கின்ற, உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தாரிடமிருந்து நாங்கள் வருகிறோம் என்பார்கள். அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பான். இல்லையா அல்லாஹ் உன்னை பார்க்கவில்லை. உன்னை பார்த்து விட்டால் அல்லாஹ் கேட்பான், என்னை பார்த்து விட்டால் சொல்லுவார்கள் மலக்குமார்கள், உன்னை பார்த்து விட்டால் அதிகமாக உன்னை புகழ்வார்கள், அதிகமாக உன்னை துதிப்பார்கள், அதிகமாக உன்னை கண்ணியப்படுத்துவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனவாசிகள் இப்பொழுது அல்லாஹு தாலாவை பார்த்து விட்டார்கள். அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? அதிகமாக அல்லாஹ்வை புகழ்வார்கள், சுபஹான் அல்லாஹ் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார்கள், அல்லாஹு அக்பர் சொல்லுவார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சுவனத்திலே. இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியாக அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று அல்லாஹு தாலா கேட்பான். சுவனத்தை விரும்புகிறார்கள் என்று மலக்குமார்கள் சொல்லுவார்கள். சுவனத்தை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹு தாலா கேட்பான். அவர்கள் பார்க்கவில்லை என்பார்கள். பார்த்து விட்டால் அதிகமாக அதை ஆசைப்படுவார்கள். எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அதை பார்த்திருக்கிறார்களா? இல்லை, பார்க்கவில்லை. பார்த்து விட்டால் அதிகமாக அதை விட்டும் தௌபா செய்வார்கள், அதை விட்டு மீள வேண்டும் என்று இடத்திலே கேட்பார்கள். அல்லாஹு தாலா சொல்லுவான், உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன், இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். இதோ இது போன்றதொரு சபை அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக, அல்லாஹ்வை பற்றி பேசுவதை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த சபையில இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டேன் என்கிறான். உங்கள் மலக்குமார்களை சாட்சியாக வைக்கிறான். அதிலே இருந்து ஒரு மலக்கு சொல்லுகிறார், யா அல்லாஹ், அந்த கூட்டத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் இருந்தார், அவர் இந்த கூட்டத்திலே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இல்லை, ஆனாலும் இருந்தார் என்று சொன்ன பொழுது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதனுடைய பலனாக அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என அல்லாஹு தாலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இணையத்திற்குரியவர்களே, இந்த 27ஆம் நாள் இரவிலே லைலத்துல் கத்ரை தேடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு இரவிலே நாமெல்லாம் இங்கு கூடி இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்து ஒற்றைப்படையான இந்த இரவும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே நாம் இன்றைய செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு லைலத்துல் கத்ருடைய முழுமையான நன்மைகளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. நாம் வளமையாக சொல்லிக் கொடுக்கின்ற திக்ரு தான் ஒற்றைப்படையான இரவுகளிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு எது என்று தெரிந்துவிட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்புவன், நீ மன்னிப்பவன், நீ மன்னிப்பை விரும்புவன், என்னை மன்னிப்பாயாக என்ற துஆவை அதிகமாக நாளை முழுவதும் ஓதிக் கொண்டிருங்கள்.